பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட அவர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு தான். நம்ம பொதுவா ஏதாவது வீட்டுல ஹோமம் பண்றோம், இல்ல வீடு கிரக பிரவேசம், இல்ல புண்ணியவாச்சனை எது பண்றதா இருந்தாலும் ஒரு கும்பம் கலசம் தயார் பண்றோம். கும்பத்திலே தண்ணீர் எடுத்து அது மேல தேங்காய் வைத்து கலசத்துக்கு ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா காரியங்கள் கணபதி ஹோமம் வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த கும்பத்துல ஏன் தேங்காயை வைக்கின்றோம் என்று பலருக்கும் ஒரு சந்தேகம், கேள்விகள். அதுக்கு பதிலாக வேற காயோ பழமோ வைக்கலாமா, ஏன் கும்பம் அல்லது கலசம் வைத்து பூஜை செய்யறோம் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். மனிதனுக்கு ஆதாரமானது தண்ணீர். நீரின்றி அமையாது உலகுன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதனாலதான் அந்த தண்ணீரை கும்பத்துல எடுத்து ஆவாகனம் பண்ணி மேல தேங்காய் வைத்து பூஜை செய்கிறோம். மருண பூஜைன்னு சொல்லுவாங்க. ஒரு சொம்பு அல்லது குடத்திற்கு அது பாத்தீங்கன்னா சுத்தி அந்த 108 நூல் சுற்றி அந்த தண்ணீர் நல்ல சுத்தமான தண்ணீர் வெற்று அதுல ஏலக்காய், ஒரு லவங்கம், பச்சை கற்பூரம் முதலான வாசனை பொருட்களை போட்டு பன்னீர் இதெல்லாம் லேசா ஊத்தி திரவியங்கள் ஏதாவது நம்ம நாணயங்கள் இல்ல வேற ஏதாவது பவளம், முத்து இந்த மாதிரி இருந்தாலும் போட்டுட்டு அது மேல தேங்காய் வச்சு அப்புறம் சுத்தி நம்ம மாவிலை வைத்து பூஜை செய்கிறோம். கலசம் வைக்கிறதுக்கு கூடிய வரைக்கும் பித்தளை அல்லது தாமிரை சொம்பு அல்லது சில வீட்டுல பாத்தீங்கன்னா வெள்ளி சொம்பும் வச்சிருப்பாங்க. அதனால அந்த மாதிரி பித்தளை, தாமிரம் அல்லது வெள்ளி போன்ற கலசங்களை உபயோகப்படுத்தலாம். இந்த உலோகங்கள்லாம் எளிதில் ஈர்க்கும் சக்தி, ஆகர்ஷண சக்தியை கொண்டவை. இயற்பியலிலே இதை கடத்திகள், டிரான்ஸ்பார்மர்ஸ் சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல கண்டக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம உச்சரிக்கின்ற மந்திரங்கள், ஐயரு இல்ல குருக்கள் அந்த ஹோமம் பண்ணும்போது மந்திரங்கள்லாம் உச்சாரணம் பண்ணும்போது அந்த மந்திரங்களை எல்லாம் அந்த தாமிரம் அல்லது பித்தளை அல்லது வெள்ளி செம்புகள் காந்தமாக ஈர்த்து உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீர் வருணன், அந்த தண்ணீர்லயும் நம்ம நிறைய ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம், பன்னீர், புனுகு இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் எல்லாமே கொஞ்சம் போடுறோம். இந்த மாதிரி ஏலக்காய் முதலான பொடிகள், வாசனை பொடிகள் ஆதார சக்தியாக இருக்கின்றது. அறிவியல் ரீதியாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த குரோமோசோம் சொல்ற இல்லைங்களா, ஜீன்ஸ், DNA, RNA இதெல்லாம் போல கலச சொம்பு அல்லது குடத்தின் மேல் இல்லக்கூடிய மாவிலை செருகி அதன் மேல தலைப்பகுதியில தேங்காய் வைக்கிறோம். மற்ற இலைகள் எல்லாம் காய்ந்து விடும். மாவிலைகள் ஒரு 3-4 நாட்கள் வரைக்கும் வாடாது, காயாது. அதனால மற்ற மரத்து இலையெல்லாம் பாத்தீங்கன்னா பறித்த ஒரு 3 மணி நேரத்துல காஞ்சு போயிடும். அதனாலதான் மா இலை குறைந்தபட்சம் 4 நாட்களுக்காவது வாடாமல் இருக்கும். அதனாலதான் மாமரம் என்பது அஞ்ஞானத்தை போக்கி மெய்ஞானத்தை தரக்கூடியது. மற்ற காய்களுக்கு இல்லாத சிறப்பு தேங்காய்க்கு என்னன்னா, தேங்காய்க்கு மட்டுமே இந்த முக்கன் சிவனுடைய அம்சமாக அந்த தேங்காய் உருவானதுன்னு சொல்லுவாங்க. அந்த இறைவனுக்கு உள்ள திருநாமங்களை எல்லாம் சொல்லி நம்ம அர்ச்சனை செய்யும் போது சோம சூரிய அக்னி லோச்சனாய நமகான்னு சொல்லுவாங்க. லோச்சனம்னா கண்ணு, அதாவது வலது கண், இடது கண், மூன்றாவதாக அக்னி, சிவபெருமான் இருக்கக்கூடிய நெற்றிக்கண். இந்த 3வது கண்ணை திறக்கக்கூடிய வல்லமை இறைவனுக்கு ஒருத்தனுக்குத்தான் உண்டோ. இந்த 3 கண்களுமே இறைவனுக்கு அமைந்திருப்பதால் அந்த 3 கண்களை உடைய தேங்காயை தலைப்பகுதியாக உருவகப்படுத்தி நம்ம கலசத்திற்கு வைக்கின்றோம். தேங்காயை உடைத்தவுடன் அந்த குடுமையை பிச்சு போடுன்னு சொல்றோம். தேங்காய் நாரை பித்து போடு என்று யாரும் சொல்றது இல்ல. குடுமையை பிச்சிருங்க, குடுமையை பிச்சிருக்காம்பாங்க. தலையில் உள்ள முடிகளின் இணைப்பு தான் அது. ஆக நம்மையும் அறியாமல் தேங்காயை மனிதனின் தலையாகவே பார்ப்பது என்பது நமக்குள்ள ஆள் மனதிலேயே ஊறிவிட்டது. அதே மாதிரி கலசம் வைக்க சொம்பு கிடைக்கவில்லைன்னா வெறும் தேங்காய் கூட நீங்க வச்சு ஆவாகனம் செய்து பண்ணலாம்.
ஏன்னா இயற்கையாகவே தேங்காய்களுக்குள் ஆதார சக்தியான அந்த வர்ணன் நீர் இருக்கிறது. தேங்காய் இளநீர் தண்ணி இல்ல தேங்காய் தண்ணி இருக்கின்றது. அதுவும் நம்ம சாதாரண தண்ணீரை விட சுவை மிகுந்ததா இருக்கும். அதனாலதான் எந்த காய்க்கும் இல்லாத சிறப்பு தேங்காய்க்கு இருப்பதால் தான் கலசத்திலே இறைவனை ஆவாகனப்படுத்தி வருண பூஜை செய்வதற்கு தேங்காயையும் சுற்றிலும் மாவிளையும் நம்ம வைக்கின்றோம். இது நம்முடைய முன்னோர்கள் சாதாரணமானவங்கள. இதெல்லாம் நல்ல ஆராய்ச்சி பண்ணி சயின்டிபிக்கா அவங்க மனதுக்குள்ளேயே அந்த சயின்ஸ் ஓடிட்டே இருக்கு. அதை ஆராய்ச்சி செய்து கலசம்ங்கிறது மனித உடல். அதுல சுற்றும் அந்த நூல்கள் நரம்புகள், மாவிலை கை கால், தேங்காய் தலை. ஆக தேங்காய் குடுமி கேசம், கலச வஸ்திரம். சில நேரம் கலச வஸ்திரம் கூட சுத்துவாங்க. கலச வஸ்திரம்ங்கிறது நம்ம உடுத்தக்கூடிய வேஷ்டி துண்டு. பூ மாலை பூத்தொடர் அணியும் போது நம்ம போடக்கூடிய நகைகள். அதனாலதான் தேங்காய் வைத்து இந்த கலச பூஜை செய்வது ஒரு முக்கியமான நிகழ்வாக அனைத்து ஹோமங்களிலும் நிகழ்ச்சிகளிலும் கடைபிடிக்கப்படுகின்றது. பூர்ண கும்பத்தை மனித உடலாக பாவித்து நம்ம பூஜை செய்கிறோம். உலகமும் அதில் உள்ள தாவர சங்கமம் பொருள்களும் சகல ஆத்மாக்களும் நீரிலிருந்தே உருவானது. மறுபடியும் பிரளய காலத்திலே அந்த நீரோடு அது லயமாகி சங்கமம் ஆகுவதாக வேதங்கள் கூறுகின்றன. அதனாலதானே ஆதிகர்த்தாவாகிய இறைவனை தண்ணீரின் மேலும் உருவப்படுத்தி அந்த வருண பூஜை நம்ம ஹோமம் பண்ணுவதற்கு முன்னால கலசம் ஆவாகனம் செய்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து, ஏன்னா எங்க வேணா அந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சோம்னாலும் பிள்ளையார் அதுல ஆவாகனம் ஆயிடுறார். அந்த மாதிரி நம்ம கணபதி ஹோமத்தை துவக்கி வேறு தேவைப்படக்கூடிய ஹோமங்களை அவரவர்களுடைய திசா புத்திகளுக்கேற்ப அல்லது நிகழ்ச்சிகளுக்கேற்ப செய்து அந்த தேங்காய் வைத்து கலச பூஜை மாவிலை வைத்து அனைவரும் கடைபிடித்து அதனுடைய பலனாக நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்போடும் நோய் நொடியின்றி நீண்ட காலம் அனைவரும் வாழ்வதற்கு இந்த தேங்காய் வைத்து கலச பூஜை செய்து அனைவரும் இறைவன் அருள் பெறும்படி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.